இதைத்தான் எதிர்பார்த்த இந்தியா பரம்பரமானத்தை காப்பாற்றுக்கப்பா அப்படின்னு சொல்லப்பா யாரும் கேட்கல. இப்போ காப்பாற்றிருக்கிறாங்கன்னு சொல்லணும். அது என்னெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது டே 3 முடியும் போது பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா 284க்கு ஆல் அவுட்டு. ஸ்ரீலங்கா ட்ரையல் பை 178 இருந்துச்சு. இன்றைக்கி செகண்ட் இன்னிங்ஸு இந்தியா ஸ்டார்ட் பண்ணுவாங்க டே 4 அப்படின்னு எதிர்பார்த்தல. அதுதான் நடந்தது. ஃபாலோ ஒன் கொடுக்கல. ஸோ அதுக்கப்புறமா செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண கேஎல் ராகுல் வர்சஸ் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். ஸ்டார்டிங்லேயே வந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் டக் அவுட் ஆகி வெளியே திரும்பும் போதே கேஎல் ராகுல் இன்றைக்கி பெரிய நம்ம ஒரு நாக்கு ஆடியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். அது யாருக்கு ஓடினா நம்ம தேவதத் படிக்கலோட. ஸோ தேவதத் படிக்கலும் கேஎல் ராகுலும் 2 பேரும் ஒரு அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டாங்க. ஏன்னா ஓப்பனிங் ரன் பார்ட்னர்ஷிப்பு அதுதான் ஒரு டீமுக்கு ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும். ஏன்னா டெஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த மட்டும் ஓப்பனிங் ஸ்லாட் இஸ் பெட்டர் தென் வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட். ஸோ அதனால் தேவதத் படிக்கலும் கேஎல் ராகுலும் செமையாக ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டிருந்தாங்க. அந்த பார்ட்னர்ஷிப் மூலிமா கேஎல் ராகுல் 32 ரன்னும் தேவதத் படிக்கல் 44 ரன்னும். ஸோ இவங்க 2 பேர் இந்த கான்ட்ரிபியூஷன் வெரி வெரி க்ரூஷியல் ஃபார் அஸ் டுடே. ஸோ அதனால் என்னமோ இந்தியா ஸ்கோர் போர்ட் ரைஸ் ஆயிடுச்சு. ஆல்ரெடி ஒரு விக்கெட் இஸ் கான், 1 விக்கெட். ஸோ அதுக்கப்புறமா அனதர் கேஎல் ராகுல் இஸ் விக்கெட் இஸ் கான். அதுக்கப்புறம் வந்து தேவதத் படிக்கல் இஸ் கான். ஸோ இவங்க 2 பேரும் பெவிலியன் திரும்பப்போ முடிஞ்சிடா அப்படின்னா. ஏன்னா சுப்மன் கில் போன இன்னிங்ஸ் அடிக்கல. இந்த இன்னிங்ஸ் எப்போவுமே சுப்மன் கில் செகண்ட் இன்னிங்ஸ் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். அப்படி எதிர்பார்த்த நிலையில் சுப்மன் கில்லும் அவுட்டு. இதனோட கொடுமையே கதிரவா அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதுக்கப்புறமா ஒரு இண்டன்ட்டு காமிச்சாரு பாருங்கள் ஒருத்தர். அதை நான் இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். என்ன மாதிரி ஒரு இண்டன்ட்டு அடைங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதில் பாருங்கள் 116 ரன்னுக்கு 4 விக்கெட் இழந்துட்டாங்க நம்ம இந்தியா. ஸோ இதில் பாருங்கள் அதே தான் 44 35 ரன்னு கேஎல் ராகுலும் தேவதத் படிக்கலாம். ஸோ ரிஷப் பண்ட் ஆன் ஸ்ட்ரைக். ஏன்னா ரிஷப் பண்ட் சுப்மன் கில் இவங்கெல்லாம் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் செம பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே நடந்திருக்கு. ஸோ சுப்மன் கில் பண்ணுவார்னு எதிர்பார்த்துருந்த நிலையில் ஆனால் அங்கே நடந்த கதையே வேறு. கொம்பங்களத்தில் இறங்கி வச்சு தேறிக்கி விட்டாப்புல ஸ்ரீலங்கன் பவுலர்ஸை அந்த பல்லைகலை ஸ்டேடியத்தில். என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸுப்பா ரிஷப் பண்டு. அடே ரிஷப் பண்டு யூ பியூட்டி அப்படிங்கிற மாதிரி கற்றுக் கொடுத்த வித்தை எல்லாத்தையும் மொத்தமாக இறக்கி பண்ணால் பாருங்கள் ஒரு சம்பவம். ரிஷப் பண்டு அங்கேயே நிற்கிறான்ப்பா பையன் அப்படிங்கிற மாதிரி சம்பவம் பண்ணி ஒரு 50. இதைத்தான் எதிர்பார்த்தேன் ரிஷப் பண்டு. ரொம்ப நாளாக நீங்கள் 50 அடிக்காமல் இருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி இதை தான் உங்கள்கிட்ட எதிர்பார்த்தா. என்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிளரி பர்ஃபார்மன்ஸு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அந்த மாதிரி தலைவன் போட்டு சம்பவத்துக்கு மேலே சம்பவம் பண்ணி விட்டாப்புல. ஸோ இதை தான் எதிர்பார்த்தோம். ஸோ சம்பவம் பண்ண கையோட தலைவன் 66 ரன் இருக்கும்போது அவுட்டும் ஆகி பெவிலியன் திரும்பிட்டார். இது என்னடா இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா ரிஷப் பண்ட் 66 ரன்னும் தேவதத் படிக்கல் 44 ரன்னு தான் செகண்ட் இன்னிங்ஸ் கான்ட்ரிபியூஷன். இந்தியா சடனாக 193க்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ இந்தியா லீட் பை 371 ரன்னு. ஸோ ஸ்ரீலங்காவுக்கு டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 372 ரன்னு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அது அடிக்கணும் அவங்க வின் பண்ணுறதுக்கு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்ரீலங்கா ஸ்டார்ட் பண்ண நினைக்கும் போது மீண்டும் அந்த மழை மேட்ச் டிலேடு டியூ டு ரெயின் அப்படிங்கிற மாதிரி 3rd சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டீ பிரேக்கில் உட்காந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறமா மழை வருது எப்படா நிற்கணும் பார்க்கும்போது 3 நின்றுச்சு. கவர் ஷாப். ஸோ எடுத்துட்டாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஸ்ரீலங்கா ஆரம்பத்தில் வழக்கம் போல தான் முகமது சிராஜ் மறுபடியும் ஒரு விக்கெட்டு. இது என்னடா அடி இந்த மாதிரி விக்கெட் விழுந்தா நான் என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீலங்கா கேப்டன் நினைக்கிற அளவுக்கு சம்பவம் பண்ணிட்டாப்புல முகமது சிராஜ். அதாவது பும்ரா போனதுக்கப்புறமா சிராஜ் அந்த இடத்த தக்க வச்சுட்டாருன்னு சொல்லணும். பும்ரா எல்லாமே பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட் மேனவ் சுதர் மீண்டும் ஒரு விக்கெட்டை எடுத்து ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மேனை திணற வைத்தார். அப்படிங்கிற பட்சத்தில் சுப்மன் கில்லுக்கு ஒரு அருமையான லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் நம்ம எடுத்திருக்கோம். அஸ்வின் போனதுக்கப்புறமா சடேஜ் இருக்கிறாரு. அவருக்கு பொதுவாக ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிள் கிரிக்கெட் எடுத்துருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பிரசீஸ் கிருஷ்ணா சிராஜ் மட்டும்தான் விக்கெட் போடுவாரா? நான் கேட்குறேன். ஏன் நாங்களாம் விக்கெட் போட மாட்டோமா? எங்களுக்கு பாலை கொடுப்பா சுப்மன் கில் அப்படின்னு சொல்லி வாங்கி விக்கெட்டு போடுறேன் இந்த ஓவரில் சொல்லி போட்ட விக்கெட்டு தான்
அந்த விக்கெட்டு என்ன மாதிரி ஒரு வரவேற்பு. ஸோ அதுக்கப்புறமா மீண்டும் மானவசுதர் செகண்ட் விக்கெட் இஸ் கான். அதாவது மானவசுதர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் ஜடேஜா இருக்கும்போது மானவசுதர் கொடுத்து விக்கெட்டு மேலே விக்கெட் எடுக்கும்போது ரவீந்திர ஜடேஜாவுக்கும் சுப்மன் கில்லுக்கு என்ன மாதிரி ஒரு ஆனந்தம் இருக்குது தெரியுமா. ஃப்யூச்சர் இஸ் ஆன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விக்கெட்டு. ஸோ எண்ட் ஆஃப் தி டே ஃபைனலி ஸ்ரீலங்கா 84க்கு 4 விக்கெட்டை லாஸ் பண்ணாங்க. தனஞ்சய டி சில்வா 31 ஆடிட்டு வர்றாப்புல. ஸோ தினுஷா 25 ரன்னுக்கு ஆடிட்டு வர்றாப்புல. ஸோ ஸ்ரீலங்கா நீடர் 288 ரன்ஸ் அடிக்கணும் நாளைக்கு டே 5ல். இந்தியா இன்னும் 6 விக்கெட் எடுத்தால் போதும். ஸோ என்ன நடக்கணும் டே 5ல் நம்ம நாளைக்கு நான் பார்த்துடலாம். நான் சொல்கிறேன், இந்தியா தான் டாமினேஷன் பொசிஷனில் இருக்கிறாங்க, 6 விக்கெட்டு தான். ஸோ நாளைக்கு என்னெல்லாம் நடக்கணும்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். இந்தியா வின் பண்ணுமா பண்ணாதான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.